உங்கள் அனைவரையும் ஜெம்சி நெட்வொர்க் வழங்கக்கூடிய சிசி நியூஸ் தமிழுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நம்ம தினமும் அறிய வேண்டிய அவசியன்மை செய்திகளை பார்த்துட்டு வழக்கம் போல் உணவு உடற்பயிற்சிகள் எல்லாத்தையும் பார்க்குறோம். ஸோ சிசி நியூஸ் தமிழில் பார்க்குறவங்க செய்திகளை மட்டுமே பிரத்யேகமாக அங்கு காண முடியும். ஒருவேளை நீங்கள் மற்றதை பார்க்கணும் அப்படின்னா கீழே லோகோ ஜெம்சி இணைச்சிருக்கிற சிசி நியூஸ் தமிழில் நீங்கள் நம்ம ஜெம்சியில் வந்துக்குங்க. இப்போ அதன் பிரகாரம் முக்கியமான 2 செய்திகளை உங்களோட பகிர்ந்துக்கிறேன், அறிய வேண்டிய அவசியன்மை செய்திகளாக. ஸோ இன்றைய காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு மிக மிக முக்கியமானது. ஸோ அந்த வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய முதல் செய்தியிலிருந்தே தொடங்கலாம். 9000 அரசு வேலைங்க, கவர்மெண்ட் வேலை, மத்திய அரசுடைய வேலை, இந்தியன் ரயில்வேல கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு RRBன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது மூலியமாக நடத்தப்படுது. இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் டு மார்ச், சரிங்களா, மார்ச் டு ஏப்ரல் எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்காக விண்ணப்பங்களை தொடங்க இருக்கிறாங்க, அதாவது ஓப்பன் பண்ண இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். யார் யார் அப்ளை பண்ணலான்னா 10th + IT படித்திருக்கிறவங்களுக்கான வாய்ப்பாக இருக்கிறது. டெக்னீஷியன் வேலை வாய்ப்பு 9000 வேலை. பொதுவாக ரயில்வே துறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பிரச்சனை, நம்ம ஆளுக அதிகமாக இல்லை, தமிழகத்தை சார்ந்தவங்க அதிகமாக இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ அதை நம்ம உடை தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி அறிவிப்பு வரையில் உடனடியாக அதை பயன்படுத்தி நம்ம பலன் பெறணும். இது பார்த்தீங்கன்னா டிசம்பருக்கு வரைக்கும் எக்ஸாம் 2 பிரிவாக நடக்க இருக்கிறது. அதை தொடர்ந்து அடுத்த வருடம் பிப்ரவரியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிளேஸ் ஆக போகிறோம் இதில் செலக்ட் ஆனால். ஸோ காலம் நிறைய இருக்கிறது. ஸோ நம்ம அதற்கான முயற்சிகளை எடுத்து நல்லா ப்ரிப்பேர் ஆகி இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகணும்னு வேண்டிக்கிறேன். SC ST மாணவர்களுக்கு 250 ரூபாயும், அனைத்து தரப்பு பெண் விண்ணப்பதாரர்களுக்கு 250 ரூபாயும் விண்ணப்ப கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்குதுங்க. மற்றவர்களுக்கு 500 ரூபாயாக விண்ணப்ப கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. 2 பிரிவுகளாக தேர்வு நடக்க இருக்கிறதுங்க. எக்ஸாம் 1, எக்ஸாம் 2ன்னு. ஸோ அடுத்தடுத்த நிலையில் கடைசியாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கு இல்லைங்களா, அதை பண்ணிட்டு நம்ம பணியில் அமர்த்தப்படுவோம். ஸோ 9000 காலி பணியிடங்கள் இருக்குது, தவறாமல் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். முதல் கட்டமாக இந்த செய்தி முடிகிறது. அறிய வேண்டிய அவசியன்மை செய்திகள். இன்னும் கூடுதல் தகவல் என்னன்னா, இது தொடர்பான தகவலை நீங்களே தேடி எப்படி எளிதாக பெறலாம்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு RRB உடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் உள்ள போய் பாருங்க. அதற்கான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. இப்போதைக்கு நோட்டீஸ் மட்டும்தான் வெளியாகி இருக்குது. அதை தொடர்ந்து விண்ணப்பம் அப்ளை பண்ணுறதுக்கானது அடுத்த மாதம் உங்களுக்கு தொடங்க இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் செய்தியை முடிச்சுட்டு அடுத்த செய்தி, 2வது, ஆதார் வைத்துள்ள ஒவ்வொருவரும் கவனமாக பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக ஆதாரில் எந்த ஒரு அப்டேட்டும் செய்யாமல் இருக்கிறவங்க, மொபைல் நம்பர் இணைக்கிறது கணக்கில் வராதுங்க, மற்றபடி பெயரோ டேட் ஆஃப் பர்த்தோ அட்ரஸோ இதெல்லாம் எதுவுமே மாற்றாமல் இருக்கிறவர்கள் கவனமாக பாருங்கள். உங்களுக்கு இது 100% பொருந்தும். UIDAI.gov.in அப்படிங்கிற ஆதாரோட அஃபீஷியல் வெப்சைட்டில் உள்ள லாகின் பண்ணுங்க. உங்களுடைய ஆதார் நம்பரும் கீழே இருக்கிற கேப்சாவையும் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு OTP வரும். அந்த OTPயை டைப் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜில் ஓப்பன் ஆகியிருக்கும். 14/3/2024 அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடைசி டேட்டு. எதுக்கு? ப்ரூஃப் ஆஃப் ஐடி, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், POI POA அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை புதிதாக கொடுத்து அப்டேட் பண்ணிக்கணும். புதிதானா இப்போதைய சரியான முகவரி என்ன, இப்போ உங்களுடைய தோற்றம் எந்த மாதிரி இருக்குது, 10 வருடங்களாக 5 வருடங்களாக நீங்கள் எந்த அப்டேட்டும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, அதிலும் சிறுவர்கள் இளம் வயதில் உள்ளவர்கள் அவங்களுடைய முகம் மூலம் மாற்றம் அடையும் இல்லைங்களா. ஸோ அதற்காக இந்த அறிவிப்பை கொடுக்குறாங்க. உங்களுடைய இருப்பு இப்போ எங்கே இருக்கிறீங்கிறதை உறுதிப்படுத்துறதுக்காக இந்த அறிவிப்பை விட்டுருக்காங்க. ஸோ தவறாமல் அனைவரும் இந்த ஆதார் அப்டேட்டை செய்து கொள்ளுங்கள். 14 நீங்கள் அடுத்த நான் இப்போ சொன்ன டேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேட்டுக்குள்ளே செய்துட்டா இலவசம், அதை தொடர்ந்து செய்தால் காசு. ஸோ இப்போ நீங்களே உங்களுடைய மொபைலில் உள்ளே போய் அந்த இணையதளத்தில் செய்து கொள்ள முடியும் எளிதாக. எங்கேயும் யாரையும் நாட வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களுக்கும் இதை செய்து விட்டுருங்க. வீட்டில் படித்தவர்கள், விவரம் தெரிந்தவர்கள், சரிங்களா. இதெல்லாம் எனக்கு தெரிய வாய்ப்பே இல்லை, என் கையில் சாதாரண பட்டன் செல்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, கீபேட் ஃபோன் தான் இருக்குது அப்படிங்கிறவங்க அருகாமையில் இருக்கக்கூடிய தாலுகா ஆஃபீஸோ இல்லை ஆதார் அப்டேட்டுக்கு என்று பிரத்யேகமாக இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸோ, அதற்கென அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வங்கியோ தொடர்பு கொண்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் செய்து கொள்ளலாம். கட்டாயம் இதை செய்து வைத்துங்க. அந்த ஆதாரோடு இணைந்த இன்னொரு முக்கியமான அப்டேட்டு நம்ம உங்களுக்கு கொடுக்கக்கூடியது என்னென்னா சேஃப்டி ப்ரிகாஷன்.
ஆதாரில் இருக்கக்கூடிய பயோமெட்ரிக்கை நீங்கள் டிசேபிள் பண்ணி வச்சுருங்க. தேவையில்லாதவர்கள் மாதம் மாதம் ரேஷன் கடையில் போய் வாங்குறவங்கெல்லாம் அது பண்ண வேணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு பயோமெட்ரிக்கே தேவையே இல்லை அப்படிங்கிறவங்க உடனடியாக அதை டிசேபிள் பண்ணி வச்சுருங்க. தேவைப்படும் அப்போ அதை எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உதாரணத்துக்கு சிம் கார்டு வாங்குறோம் இல்லைங்களா, மொபைல் எண் புதிதாக வாங்கியில் ஒரு சிம் கார்டு வாங்குவோம் இல்லைங்களா, அந்த சிம் கார்டு வாங்கியில் இப்போ பயோமெட்ரிக் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தருணங்களில் மட்டும் அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்லேயே myAadhar.in உள்ளே போய் நம்ம செய்ய முடியும். ஸோ அதுலேயே எல்லோரும் செய்து கொள்ளலாம். இதையும் வீட்டில் உள்ளவர்கள் மற்ற பட்டன் செல் வைத்துள்ள மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அதிலும் சிறுவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசேபிள் பண்ணி வச்சுருங்க. தேவைப்படுறப்ப நம்ம எனேபிள் பண்ணி வைத்துக் கொள்ளலாம். ஸோ இன்றைய அறிய வேண்டிய அவசியன்மை செய்திகள் 2 உங்களோட பகிர்ந்திருக்கிறேன். நம்மளுடைய ஜெம்சியில் லைவ்லையும் நம்மளுடைய சிசி நியூஸ் தமிழில் எடுத்து போடுற காணொலிகளாகும். இன்னும் சிசி நியூஸ் தமிழில் உங்களுக்கு பிரத்யேகமாக வழங்கக்கூடியது என்னென்னா, இனி ஸ்டுடியோ தயாராகி கொண்டிருக்கிறது. லைவ்லையும் இனி உங்களுக்காக செய்திகளை வழங்குகிறேன். அப்பப்போ அறிய வேண்டிய அவசியன்மை செய்திகள், மத்திய மாநில அரசுகளுடைய திட்டங்களை பற்றி முழு விளக்கங்கள் வரும். எந்த கட்சி சாராம எந்த கட்சி ஆட்சியில் இருக்குதோ அவங்க போடுற திட்டங்களை எல்லோரும் எப்படி பலன் பெற வைக்கிறதுங்கிறதுக்கான விளக்கமாக இருக்கும். இது யாருக்கிட்டையும் டப்பு வாங்கிட்டு யாரையும் ப்ரொமோட் பண்ணுவதற்காக கிடையாது. நம்மளை நம்பி, அதுவும் இந்த ஜெம்சி நெட்வொர்க்கை நம்பி 3.5 லட்சம் பேர் பயணிக்கிறீங்க. இந்த 3.5 லட்சம் பேருக்கான சரியான தகவலை சரியான நேரத்தில் கொடுத்து அவங்களுடைய, அதாவது உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு உதவணும் அப்படிங்கிறதுக்காக பயணிக்கக்கூடியது. ஸோ அனைத்து தரப்பு மக்களும் ஆதரவை அளித்தார்கள், கட்சி பேதம் இல்லாமல். இதை வந்து உங்களிடம் வேண்டுகோளாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஸோ இதற்காக ஒரு குழுக்கள் அமைக்கப்பட்டு கொண்டு அங்கங்கு செய்திகள் சேகரிப்பு பணியும் நடந்து கொண்டு இருக்கிறது. கூடிய விரைவில் முழு மூச்சில் சேட்டலைட் சேனலுக்கே சவால் விடும் அளவில் நம்ம வந்து லைவ் போட போகிறோம். ஜெம்சிலையும் வரும், சிசி நியூஸ் தமிழில் முழு நேரமாக பிரத்யேகமாக வரும். கட்டாயி இப்போதைய உள்ள கட்டமைப்புக்கு நம்ம ஜெம்சியின் குடும்ப உறவுகள் வழக்கம் போல செய்தியும், உணவு, உடற்பயிற்சி, ஆலய தரிசனங்கள், ஸ்பெஷலாக குறும்படங்கள் எல்லாமே வர இருக்குது. வீட்டில் இருந்தே கராத்தே கற்க தேவையான ஜெம்சி மார்ஷியல் ஆர்ட்ஸும் உங்களுக்கு கற்றுத்தர இருக்கிறோம். ஸோ அனைத்து எங்களுடைய முன்னேற்பாடுகளுக்கும் முயற்சிகளுக்கும் உங்களது ஆதரவு தேவை. உங்கள் ஆதரவே எங்களது பலம். நீங்கள் ஆதரவு தரும் பட்சத்தில் மட்டுமே இதை நாங்கள் முழு வீச்சில் நிறைய விஷயங்களை உங்ககிட்ட கொண்டாந்து சேர்த்த முடியும். இல்லைனாலும் ஆமை வேகத்திலாவது நடக்கும். கொடுக்கும் பட்சத்தில் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியான, அதாவது கரெக்ட் இன்ஃபர்மேஷன் ரைட் டயத்தில் கிடைச்சதுன்னா உங்களுடைய அது வாழ்க்கையவே சேஞ்ச் பண்ணும். தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. இப்போ சமீபத்தில் கூட மகளிர் உதவித்தொகைக்கு தேவையான விஷயங்களை பகிர்ந்து கொண்டோம். விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்னென்ன தொழில் செய்கிறவங்கெல்லாம் வந்து வட்டி இல்லாத கடன், கருவிகள் வாங்குவதற்கு, உபகரணங்கள் வாங்குவதற்கான கடன் வாங்குறதுக்கெல்லாம் எப்படி பதிவு பண்ணுறதுங்கிற திட்டத்தை பற்றி பகிர்ந்துட்டோம். அமைப்பு சார் தொழிலாளருக்கான அடையாள அட்டை எப்படி வாங்குறதுங்கிறத பற்றி பகிர்ந்துக்கிட்டோம். நிறைய குடும்ப உறவுகளுக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்களுக்கு 1400க்கும் மேற்பட்ட அட்டைகளை இங்கிருந்தே வாங்கி கொடுத்தோம். ஏன்னா அப்போ அது ஓடிபி மூலியமாக நடந்தது. இப்போ அது ஃபிங்கர் பிரிண்ட் வைத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை உள்ளதால் நீங்கள் உங்களது அருகாமையில் உள்ள மத்திய அரசுடைய சிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய பொது சேவை மையத்தை அணுகி பெற்றுக்கொள்ளுங்கள். இல்லை மாநில அரசுடைய அமைப்பு சாரா தொழிலாளர் அடையாள அட்டைகளை வாங்கணும் அப்படின்னா அது மாநில அரசுடைய சேவை மையத்தை அணுகி தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ இன்னும் நிறைய இருக்கிறது, உங்களுக்காக தொகுத்து கொண்டு இருக்கிறோம். ஸ்டுடியோ வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. தொடர்ச்சியாக உங்களுக்கு ஆதரவு, அதாவது செய்திகளை வழங்குகிறோம். ஆதரவு அள்ளி கொடுங்க. ஜெம்சி நெட்வொர்க் வழங்கக்கூடிய சிசி நியூஸ் தமிழுக்காக நான் உங்கள் குரு, ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் ஜெம்சி நெட்வொர்க்ஸ், சீஃப் நியூஸ் எடிட்டர் ஆஃப் சிசி நியூஸ் தமிழ். அனைவரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம், கார்ப்பரேட் அடிமை வாழ்விலிருந்து மீள்வோம். நன்றி, வணக்கம் மக்களே.